பர்வதத்தை ஒருமுறை தாக்கினால்தான் என்ன? இனி நான் இந்த கைலாயத்தில் மகாதேவரை மட்டும்தான் சந்திக்க வேண்டும். ரிக்வேதம், யஜுர்வேதம் மற்றும் சாமவேதத்தை மீண்டும் நிறுவிவிட்டோம். இருந்தும் கூட உங்களுடன் நான் கழித்த ஒவ்வொரு நொடியும் காலச்சக்கரம் அசையாமல் அப்படியே நின்றுவிடக்கூடாதா என்று தோன்றும். மேலும் தாங்களின்றி நான் கடந்த ஒவ்வொரு நொடியும் முடிவில்லாத ஒரு மிகப்பெரிய யுகங்களாகவே என் மனதிற்கு தோன்றியது மகாதேவா. அது என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் அனைத்தும் நலமாக உள்ளது. தாயே, தாங்கள் இருவரையும் ஒன்றாக காண்பது இந்த கைலாயமே உயிர் பெற்றது போல தோன்றுகிறது மகாதேவா. எதிர்காலத்தில் அப்படி என்ன மறைந்துள்ளது? அதை எண்ணி தாங்கள் கவலையாக உள்ளீர்கள். அது மட்டுமில்லாமல் அவனை ஏன் கைலாயத்தை விட்டு செல்ல சொன்னீர்கள்? ஏனெனில் பானாசுரன் இந்த ஆனந்த தாண்டவத்தின் முடிவில் சிவன் மற்றும் சக்தியின் வாழ்வில் ஒரு மாபெரும் வேதனை ஆரம்பமாகும். அது மகாதேவர் மற்றும் மகாகாலியை மட்டுமல்ல, மாறாக இந்த பிரபஞ்சத்தையே கடும் துன்பத்தில் ஆழ்த்தும். வரை அப்படித்தான். எந்த எண்ணம் உன் மனதை கவலை கொள்ளச் செய்கிறதோ அவ்வெண்ணமே என் மனதையும் துன்பத்தில் ஆழ்த்துகின்றது. நீ என்னை விட்டு பிரிந்திருக்கும் ஒவ்வொரு கணமும் அனந்த காலத்தை விடவும் மிகவும் பெரியதாகும். என்னை நினைவில் வைத்திருப்பீர்களா? இல்லை கௌரி, மறந்து விட்டவர்களையே நாம் மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டும். நீ என்னை விட்டு பிரியவில்லை.
என்னில் இரண்டரக் கலந்தவள் நீ. மேலும் உன்னிலும் நான். அப்படி என்றால் தாங்கள் கூற வருவதின் அர்த்தம் தாயார் சதியின் வடிவத்தில் அவர் இருந்த பொழுது அவரது உடலானது 12 பாகங்களாக சிதைந்ததா? யார் செய்தது? எவர் இத்தகைய கொடுமையை செய்தது? நான் தான் விநாயகா. மாமா அவர்களே, தாங்களா? ஆம். ஏனெனில் அப்பொழுது என்னிடம் மகாதேவருக்கு சதியின் மரணம் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ள வைக்க இந்த ஒரு வழிதான் இருந்தது. அதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது. ஆனால் இவை அனைத்தையும் எப்படி செய்தீர்கள்? அது நீண்ட தமையா, தங்களின் எண்ணமும் தாக்குதலும் இப்படி தவறாக போனதே இல்லையே. உன்னுடைய எண்ணம் தவறானதில்லை. நம் இருவருக்குமே இங்கு எவரோ இருப்பது போல எண்ணம் தோன்றுகிறது. தாமதிக்காமல் நம் ஆலயத்துக்கு சென்றாக வேண்டும். விடையிலியுங்கள் மகாதேவா. நான் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. நாம் மீண்டும் சந்திக்கும் பொழுது சூழ்நிலைகள் வேறாக அமையலாம். ஆனால் மகாகால், தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? தங்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இடையே யுத்தமா? ஆம் நந்தி. ஸ்ரீகிருஷ்ணர் பிரபஞ்சத்தை ரட்சிக்கும் நாராயணரின் மறுரூபம். பிரபஞ்சத்தை என்றும் ரட்சிக்கும் கடமை அவருக்கு உண்டு. எவ்வாறு அவர் சமுத்திரத்தை கடைந்தெடுக்கும் சமயத்தில் கூர்ம அவதாரம் கொண்டு பர்வதத்தை தாங்கினாரோ, அதே போன்று பானாசுரனை அழிக்கவும் அவர் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். அக்கணம் பானாசுரனை காக்க நான் அவ்விடம் செல்ல வேண்டியதும் அவசியம். இது அசம்பாவிதம் அல்லவா பிரபு? தாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்குபவர்கள். இந்த யுத்தம் உங்கள் இருவருக்கும் எத்தகைய வேதனையை அளிக்கும் என எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. பார்வதி என்னை விட்டு பிரிந்ததன் துயரத்தில் நான் ஆண்டுள்ளேன். பார்வதி மீண்டும் எப்பொழுது அவதரிப்பாள் என்று ஒவ்வொரு கணமும் நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நிகழ்கின்ற காமாக்கியாவா? நான் இதுவரை காமாக்கியா தேவியை பற்றி அறிந்ததில்லை. கணேசா, அது ஏனென்றால் இந்த நிகழ்வானது நீ பிறப்பதற்கு முன்பு நடந்த ஒன்றாகும். இந்த இடம் தேவி சதி மற்றும் காமாக்கியா தேவியோடு தொடர்புடையது மட்டுமல்ல, மேலும் ஆயிரக்கணக்கான பெண்களோடு தொடர்புடைய ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான பெண்களா? ஆனால் எப்படி தமையா? அது நரகாசுரனின் கதையாகும். நரகாசுரன் லக்ஷ்மி தேவியையும் ஆயிரக்கணக்கான பெண்களையும் ஒரு காலத்தில் சிறைப்பிடித்திருந்தான். அவனை அழிப்பதற்காக காமாக்கியா தேவி பிரபஞ்சத்தில் தோன்றினார். தாங்கள் எனக்களிக்கும் மரணத்தை அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நீ இறக்கும் இந்த இரவானது காளி சதுர்தசி தீபாவளி என்ற பெயரால் அழைக்கப்படும். அற்புதம் தமையா. தாயின் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு விதத்தில் மகிமை பெற்றதாகும். இந்த கதையை கேள்விப்பட்ட பிறகு நான் காமாக்கியா தேவியை தரிசனம் செய்வதற்கு நான் ஆவலாக உள்ளேன். ஆனால் தமையா, இங்கலாஜா தாயாருக்கு பிறகு அடுத்த இடம் இந்த காமாக்கியா தேவியின் ஆலயம்தான் என்பதை தாங்கள் எப்படி கண்டறிந்தீர்கள்? நீதானே கூறினாய் கணேசா. எண்ணம் மற்றும் தலை சம்பந்தமான சக்தியை ஏற்படுத்திய பிறகு நம்முடைய அடுத்த இலக்கு பாலினம் சம்பந்தமான ஒரு சக்தி என்று கூறினார்கள். இந்த சக்தி பீடத்தில்தான் சதி தேவியாரின் ஒரு சக்தியானது உள்ளது. தங்கள் கருத்துப்படி பார்த்தால் நிச்சயமாக தேவி காமாக்கியா தோன்றியதற்கு பிறகு தாயார் மீண்டும் பிறப்பெடுத்து விடுவார்கள்.